عن أبي هريرة عن أبي موسى الأشعري رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا مثل المؤمن في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسهر والحمى. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போன்றவர்கள். யஷுத் பாதுஹு பாதா, அந்த கட்டம் எப்படி ஒன்றோடு தாங்கி அது உறுதியாக நிற்கின்றதோ அதுபோன்று ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டணமாக இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உதாரணம் எந்த விஷயத்தில் என்று சொன்னால் ஃபீ தவாத்திஹிம் வ தராஹிமிஹிம் வ தஆத்துபிஹிம், அவர்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்துவது, உபகாரம் செய்து கொள்வது, மேலும் அவர்களுக்கு மத்தியிலே இரக்கம் காட்டுவது, இதெல்லாம் ஒரு உடலை போன்றதாகும். மஸலுல் ஜஸதி, ஒரு உடலை போன்றது. எப்படி என்றால் இதஷ்தகா மின்ஹு உதுவுன், அதிலிருந்து ஒரு உடல் ஒரு முறையிடுகின்றது, ததாஆ, ஒரு சிரமப்படும் பொழுது அது முறையிடுகின்றது, ததாஆ லஹு சாயிரல் ஜஸதி, உடல் அனைத்துமே அந்த வேதனையை அனுபவிக்கின்றது. பிஸ்ஸஹ்ரி வல் ஹும்மா, உடல் உஷ்டத்தின் மூலியமாகவும் உடல் அதாவது விழித்திருப்பதன் மூலியமாகவும் அந்த உடல் பூராவுமே அதை அனுபவிக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய இந்த செய்தி முஸ்லிம்ல 5043வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அதாவது இதற்கு முந்தி நாம் பார்க்கும் பொழுது ஒரு மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பண்பாடு எப்படி இருக்க வேண்டும், பிறருக்கு பொதுவாக யாருக்குமே அநீதம் இழைக்கக்கூடிய அந்த பண்பாடு இருக்கக்கூடாது, ஒருவருக்கு ஒரு மத்தியிலே அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்துச்சு. அதே போன்று ஒரு மூமின் இன்னொரு மூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு கட்டடத்தை போன்று இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு சிரமம் வந்தால் உடனே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு உதவிகரமாக அந்த மூமின் இருக்க வேண்டும். பிறருக்கு அன்பு செலுத்தக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது அந்த சிரமத்தை நீக்கக்கூடிய ஒரு மூமினாக இருக்க வேண்டும். அதை பார்த்து அவர் துன்பப்பட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், இறைவா இவருடைய கஷ்டத்தை நீ போக்குவாயாக, இவருடைய சிரமத்தை நீ நீக்குவாயாக என்று ஒரு மூமின் அப்படி ஆதங்கப்பட வேண்டும். அவன்தான் ஒரு மூமின் என்று. எப்படி உதாரணமாக ஒரு உடல், அந்த உடல் ஒரு முள்ளு குத்துதுன்னு வைங்க, இதஸ்தகாமின் ஒரு உறுப்புல ஒரு முள்ளு குத்துது, முள்ளு குத்துன உடனே என்ன செய்யுது, அது வேதனை அனுபவிக்குது, உடல் பூரா அனுபவிக்குது. உடல் பூரா என்ன செய்யுது, முள்ளு குத்திருச்சே அப்படிங்குது. அது மூளையிலிருந்து சிந்தனையிலிருந்து உள்ளத்திலிருந்து அத்தனை உறுப்புகளை என்ன செய்யுது, முறையிடுது, ஆஹா குத்திருச்சு அப்படின்னு. அது எந்த அளவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உடல் அப்படியே அது சிந்தனையிலேயே இருக்கின்றது. இது போன்றுதான் ஒரு மூமின் சிரமப்படுகின்றார் என்றால், ஒரு மூமின் கஷ்டப்படுகின்றார் என்றால், ஒரு மூமின் வியாபாரத்தில் தோல்வியடைந்து விட்டார் என்றால், ஒரு மூமின் நோயினால் அவர் கஷ்டப்படுகின்றார் என்றால், இந்த நேரங்களில் எல்லாம் நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். அதை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. பரவாயில்ல, நம்ம வியாபாரம் உச்சகட்டத்தில் போய்கிட்டு இருக்குது, நமக்கு எதிரில் கொண்டு வந்து கடையை வச்சாரு, அது அப்படியே பிளாப் ஆகி போச்சு, சந்தோஷப்படக்கூடாது. அவரும் பிழைக்கணும், எல்லாம் அல்லா ரிஸ்க் கொடுக்குறேன், ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாவாக இருக்கின்றான். அதனால் யாருடைய ரிஸ்க்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நோயை கொடுப்பவன் அல்லாவாக இருக்கின்றான். யாரும் விரும்பி நோயை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினால் நோயை வந்துவிட்டது என்று எவரும் சந்தோஷப்பட வேண்டாம். நம்ம எதிரிக்கு வந்தாலும் சரி, நாம என்ன செய்யணும், அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அதான் ஒரு மூமினுடைய பண்பாடாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உடலை மூலியமாக உதாரணம் காட்டுகின்றார். எப்படி ஒரு உடல் இருக்கின்றது, கையில் அடிபட்டால் உடல் பூரா வலிக்கும், காலில் அடிபட்டால் உடல் பூரா வலிக்கும். அதுபோன்றுதான் ஒரு மூமின் ஒரு இடத்திலே பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய சமுதாயமே, ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன செய்யணும், பாதிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். சும்மா வெறுமனே பக்கத்தில் இருக்கிற மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு மூமின் பாதிக்கப்படும் பொழுது அந்த மூமினுக்கு என்ன செய்ய வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னார், ஒருத்தர் பேசுறான் பப்ளிக் மேடையில, குர்ஆன் 1400 ஆண்டுகளாக சவால் விட்டுக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லுது,
இந்த குரானுக்கு நிகரான ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கேட்குது. ஒண்ணுமில்ல, ஒரு சிற்றறிவு படைத்த ஒருவன் என்ன செய்ய முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவன் சொல்லுகின்றான், இதோ என்னுடைய திருக்குறள் இருக்கின்றது, அது உலகத்தின் பொதுமறையாக இருக்கும், இதற்கு நிகராக உங்களுடைய வேதங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கின்றான். எவ்வளவு பெரிய 1400 ஆண்டுகளாக அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பெரும் பெரும் அறிவாளிகள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் முழிக்கின்றார்கள். அதை பார்த்த பிறகு இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அறிவியல் செய்திகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது என்று இந்த செய்தியை ஒருவன் சொல்கிறான் என்றால் ஒவ்வொரு மூமினுக்கும் வழி கொடுக்க வேண்டும். என்னடா இது, இஸ்லாத்தின் அடிப்படை துணவை அசைப்பதற்கு நினைக்கின்றான் சீமான் என்ற ஒருவன். அப்ப என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த முஸ்லிம் அங்கே பாதிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு அவனுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினுக்கு ஒரு கட்டணத்தை போன்று. எந்த மூமினாக இருந்தாலும் சரி, எந்த முஸ்லிமை பற்றி யாருக்கு தரக்குறா பேசினாலும் நாம என்ன செய்யணும்? முஸ்லாத்தை பற்றியோ முஸ்லிம்களை பற்றியோ அல்லது இஸ்லாத்தின் தூண்களை பற்றியோ எந்த ஒரு செய்தியை தரக்குறவாக பேசினாலும் நாம் என்ன செய்யணும்? அதற்காக வேண்டி கண்டன குரல் கொடுக்க வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிம் ஒரு கட்டணத்தை போன்று ஒன்றோடு ஒன்று எப்படி இறுக்கமாக இருக்கின்றதோ அதுபோன்று என்ன செய்யணும்? யாரோ என்னமோ சொல்லிட்டு போனான் என்று என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு அகலாக்கு கொலை செய்யப்பட்டார் என்பது என்று நாம் என்ன செய்யக்கூடாது? அமைதியாக இருக்கக்கூடாது. அவனுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? குரல் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக